அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் டாப் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதில் லீனியர் பொசிஷன், சர்க்கிள் பொசிஷன், அதாவது சர்க்கிளில் இன்சைட் அவுட் சைட் அண்ட் பேர்ட் சைட் ரெண்டு சைடும் கொடுத்துருந்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பேன். யாருன்னா பார்க்காத வந்தால் பாருங்கள். அது தொடர்ந்து இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் இந்த 3 ஷேப்பில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், கொஸ்டின் ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷேப் தெரியும். ஓகேவா? பாருங்கள், JKLMNOP மற்றும் Q ஒரு சதுர மேசையை சுற்றி அமர்ந்துள்ளன. 4 பேர் மேசையின் 4 மூலைகளிலும் மற்றும் 4 பேர் 4 பக்கங்களுக்கு நடுவில் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் மையத்தை நோக்கி உள்ளனர். சரிங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு சதுர வடிவில் மேசையில் இருக்காங்க. மொத்தம் 8 பேர். அதில் 8 பேர் வந்து பார்த்தோன்னா 4 பேர் வந்து கார்னரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பாரு, கொஸ்டின் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அது ஒரு சதுர வடிவில் டேபிள் இருக்குது. அந்த டேபிள் சுற்றி 4 கார்னரில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி எல்லாம் மேசை நோக்கி அமர்ந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேசை நோக்கி. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 4 பேர் வந்து 4 சைடில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 சைட்லாம் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. எஸ், மொத்தம் அப்போ 8 பேர். இது வரைஞ்சிட்டோம். அடுத்து பாருங்கள், அனைவரும் மையத்தை நோக்கினா அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. K மற்றும் Q இடையே 2 நபர்கள் உள்ளனர். Q மற்றும் L-இன் உடனடி பக்கத்து வீட்டுக்காரர் P என்பவர் L-இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். P மற்றும் J-க்கு இடையில் 2 நபர்கள் அமர்ந்துள்ளனர். M-இன் இரண்டாவது இடதுபுறத்தில் N அமர்ந்துள்ளார். J-இன் உடனடி இடது பக்கத்து வீட்டுக்காரர் Q அல்ல. சரிங்களா? Q அல்ல. அடுத்து K என்பவர் மேசை நடுவில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கணும். படித்து பார்த்துட்டு யார் அதிகமாக இன்டர்ஃபியர் ஆகிறான்னு பார்க்கணும். K பாருங்கள், K மற்றும் Q இடையே 2 பேர் சொல்கிறாங்களா? அதேமாதிரி K லாஸ்ட்டில் K என்பவர் நடுவில் அமர்ந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு எது ஃபஸ்ட்டு K வச்சுக்கலாம். ஏன்னா நடுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க, உள்நோக்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டைரக்ஷன் குறிக்கணும். டைரக்ஷன் குறிச்சா தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், அம்புக்குறி மேல் நோக்கி இருக்குது, உள்நோக்கி இருக்காங்க. அப்படின்னது ரைட்டு இது லெஃப்டா? அப்போ வரைஞ்சிக்கலாமா? அப்படியே கிளாக் வைஸில் போடுங்க. ரைட்டு லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு. ஓகேவா? போட்டாச்சா? டைரக்ஷன் போட்டாச்சு. மொத்தம் 8 பேர். ஓகேவா? இப்போ கொஸ்டின் சொல்ல போகலாமா? K வந்து சென்டரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ கார்னர் இல்லாமல் K சென்டரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சென்டருக்கு பாயிண்ட் என்ன பண்ணலாம், Kன்னு வச்சுக்கலாமா? எஸ், Kன்னு வச்சுக்கலாம். இப்போ K மற்றும் Q இடையே 2 நபர்கள் அமர்ந்துள்ளனன்னு சொல்லிட்டாங்க. சரியா? Kவும் Qவுக்கு நடுவே 2 பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், 1 2, அப்போ Q இங்கே போடலாம். ஓகேவா? ஒரு பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி K இங்கே இருக்காரு, 1 2 பேர்ட்டு இங்கேயும் Q போடலாமா? அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் வருதா? அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன அதே மாதிரி சிமிலராக இன்னொரு டயக்ராம் எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துட்டு எது பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். பாருங்க, இதே டயக்ராம் வரைஞ்சிட்டேன். அது மாதிரி K நான் போட்டுட்டேன். ஓகேவா? K போட்டேன்னா இப்போ Kக்கு 2 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 நபர்கள் விட்டுன்னா 1 2, நான் இந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே போட்டுட்டேன். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன, ஒரு நபர் 2 நபர் விட்டு இங்கே போடலாமா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த Q வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? K மற்றும் Qக்கு இடையே 2 நபர்கள்லாம் 2 நபர்கள் இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ். எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, Q என்பவர் L-இன் உடனடி பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. Q என்பவர் L-இன் உடனடி பக்கத்து வீட்டுக்காரர். P என்பவர் L-இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளான்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ Q என்பது L-இன் உடனடியா? L நம்ம வரைஞ்சிருக்கோமா? வரையில, ஆனால் Q வரைஞ்சிருக்கோம். Q என்பவர் L-இன் உடனடி பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த Qயோட பக்கத்து வீட்டுக்காரர்னா ஒன்று இங்கேயும் இருக்கலாம், இல்லை இங்கேயும் இருக்கலாம். ஏன்னா 2 பேருமே இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் தான். அதே மாதிரி Q இங்கே இருக்கலாம், இங்கேயும் போட்டாலும் இங்கே போட்டாலும் அது பக்கத்து வீட்டுக்காரர் தான். நான் என்ன பண்ணுறேன், Q என்பவர் L-இன் உடனடி பக்கத்து வீட்டுக்காரா? நான் L இங்கன்னு போடுறேன்னு வச்சுங்களேன், L இங்கே போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து நான் L இங்கேயும் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே கொடுத்து நான் வந்து லெஃப்ட்டு ரைட்டு இங்கே வரும். ஓகேவா? சப்போஸ் இங்கேயும் வரலாம். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் பாருங்க, P என்பவர் L-இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார்னு சொல்றேன். ஒருவேளை நான் L இங்க குறிச்சுனா L-ஓட இடதுபுறத்தில் யார் இருக்கணும், P இருக்கணும். பாருங்க, L-இன் உடனடி இடதுபுறத்தில் P என்பவர் உள்ளார்னு சொல்லிட்டாங்களா? சப்போஸ் L போட்டனா இடதுபுறத்தில் யார் இருக்கணும், P இருக்கணும். ஆனால் Q இருக்கா? அதனால எனக்கு பாசிபிலிட்டிஸ் L நான் போட மாட்டேன். அதுவே இங்கே L இருக்கா? இங்கே பாருங்க, L-இன் இடதுபுறமா லெஃப்ட் ஹேண்ட்ல யார் பாரு, P இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? L-ஓட இடதுபுறத்தில் P இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல நான் போட்டல L இருக்கு, L-ஓட இடதுபுறத்தில் யார் வருவா,
பி வரணும். அப்போ கியூ இருக்கு. அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் எனக்கு வரலையா? ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் நான் எடுத்துக்கல. அப்போ என்ன பண்ணேன், நான் இந்த பாசிபிலிட்டி அடிச்சுக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்னது, எனக்கு அக்யூரேட்டா இருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? எஸ். அடுத்து நான் பாருங்க போட்டாச்சு. இப்போ பி என்பது எல்லின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளாரா? எஸ். எல்லின் உடனடி இடதுபுறத்தில் பி அமர்ந்திருக்காரு. அடுத்தது பி மற்றும் ஜேக்கு இடையில் 2 நபர்கள் அமர்ந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஜே பத்தி சொல்றாங்களா? பி இங்க இருக்கு, ஜே ஒன்றும் போடல. ஆனா பிக்கும் ஜேக்கு இடையில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 நபர்கள் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பி 1 2 இங்க போட முடியாது. இங்க எஸ் இங்க போடலாம் ஒரு பாசிபிலிட்டிஸ். அடுத்து எங்க போடலாம்? 1 2ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போடலாம். ஓகேவா? அப்ப பிக்கும் ஜேக்கும் அடுத்து பாருங்க, ஜேவை பத்தி இடத்துல வேற இடத்துல மென்ஷன் பண்றாங்கன்னா பாருங்க. ஜே என்பவர் உடனடி பக்கத்து வீட்டுக்காரர் கியூ அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதை நம்ம கவனிக்கணும். சப்போஸ் இப்ப பி இங்க வச்சுட்டு 1 2 ஜே நீங்க போட்டனா பாருங்க, கியூவோட பக்கத்து வீட்டுக்காரர் யார் வந்துருவா? ஜே வந்துருவாரு. அதனால இந்த பாசிபிலிட்டிஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். அதுவே இங்க பாருங்க, பி வந்து 1 2 விட்டு நாங்க ஜேன்னு போட்டனா ஜேவோட பக்கத்து வீட்டுக்காரர் கியூவா? கண்டிப்பா இல்ல. ஸோ அதனால இந்த பாசிபிலிட்டிஸ் நான் எடுத்துக்க மாட்டேன், இந்த பாசிபிலிட்டிஸ் எடுத்துப்பேன். ஏன்னா ஜேவும் கியூவும் பக்கத்து வீட்டுக்காரர் அல்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஜே போட்டாச்சு. ஓகேவா? வேற என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ எத்தனை இடத்துல ஃபில் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் 3 இடம் தான் பாக்கி இருக்கு. ஓகேவா? 3 இடத்துல பார்க்கலாமா? இப்போ எம்மின் இரண்டாவது இடதுபுறத்தில் என் அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, எம்மின் இரண்டாவது இடதுபுறத்தில் என் அமர்ந்துள்ளார். அப்ப எம் என்னும் கண்டிப்பா பக்கத்துல நம்ம போட முடியாது. ஏதாவது ஒன்று கேப் விட்டு தான் போட முடியும். ஒரு பாருங்க, இப்போ நான் வந்து இந்த இடத்துல எம்என் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். எம்என் நான் கொடுக்குறேன். எம்என் கொடுத்துட்டா இரண்டாவது புறத்தில் எம்என் இரண்டாவது இடதுபுறத்தில் எம்என்லாம். இப்போ எம்என் போட்டால் இடது போடுமா? லெஃப்ட் ஹேண்டில் 1 2ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? இங்கே நான் வரையலாம். ஓகேவா? அதுவே நான் எம் இங்கன்னு வச்சுக்கிட்டா இடதுபுறத்தில் 1 2ன்னு இங்கே வரும், போட முடியாது. ஸோ எனக்கு இந்த இடம் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த இடம் மட்டும் தான் என்னால் ஃபில் பண்ண முடியும். ஸோ எம் இங்கே வரைச்சிட்டேன், 1 2வது இடத்துல என் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அப்போ 2 இடம் ஃபில் ஆயிடுச்சு, மீதி ஒரு இடம் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு இடம் எது? ஓ. ஓகேவா? இது வரைக்கும் வராது ஓ. ஓகேவா? புரியுதா? எஸ். இப்போ சப்மிட் பண்ணாச்சு. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கணும். பாருங்க, இந்த சப் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றீங்களா? இதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? டயக்ராம் பாருங்க, டயக்ராம் பார்த்துட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸ். அடுத்த மாடல் பார்க்கலாமா? அடுத்தது உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு பாருங்க. அடுத்து வந்து ரெக்டாங்கிள். சரிங்களா? ரெக்டாங்கிள்னா செவ்வகம். செவ்வகம் வடிவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க. அடுத்தது ஒரு குழு விவாதத்தில் ABCDEF ஒரு செவ்வக மேசை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஏ தனியாக ஒரு பக்கத்தில் அமைந்திருக்கிறார், BC ஒரே பக்கத்தில் அமைந்திருக்கிறார்கள், F என்பது ஏவை எதிர்நோக்கியுள்ளார், D என்பது F இன் உடனடி இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், C என்பது D ஐ எதிர்நோக்கியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப என்னது? செவ்வகமா? செவ்வகம் வச்சுக்கலாம். செவ்வக வடியில் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேரு எண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி செவ்வகத்தை சுற்றி அமர்ந்துள்ளன அப்படின்னா உள்நோக்கி அமர்ந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ABCDF மொத்தத்தின 6 பேரா? 6 பேர் இருக்காங்க. ஏ தனியா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏ தனியா ஒரு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப மொத்தம் பாருங்க, ஏ தனியா, அதுக்கு ஆப்போசிட்ல F என்பது ஏவை எதிர்நோக்கி இருக்காங்க. அப்ப தனியா இருக்காருன்னா ஒரே ஒரு தனியா மட்டும் ஸ்பேஸ் வச்சுக்கலாமா? ஏன்னா செவ்வகம்னா இந்த பக்கம் லென்த் அதிகமா இருக்கு, இந்த பக்கம் கம்மியா பிரெத் கம்மியா இருக்கா? இந்த பிரெத் கம்மியா தான் சிங்கிளா இருப்பாங்க. அதிகமா இருக்க லென்த்ல 2 பேர் இருப்பாங்க. ஸோ அப்ப அப்படி பார்க்கும் போது இப்படிதான் அந்த 6 பேர் இப்படி வரணுமா? இப்படி வர சான்ஸ் இருக்கா? எஸ். ஓகேவா? இப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஏ தனியாக ஒரு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? இங்க வச்சுக்கலாமா? ஏ வந்து ஒரு தனியா ஒரு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? அதே மாதிரி டி என்பது எஃப் என்பது ஏவை எதிர்நோக்கி உள்ளார்னு சொல்லிட்டாங்க. அப்ப எஃப் ஏக்கு எதிர்நோக்கி யார் பாரு? எஃப் எதிர்பார்ப்பார். அப்ப எஃப்ஐயும் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, பிசி ஒரே பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இப்ப பிசி ஒரே பக்கத்தில் அமர்ந்திருக்கலாம். ஒண்ணு மேல இருக்கலாம், இங்க கீழே இந்த பக்கம் இருக்கலாம். ஆனா எந்த சைடுன்னு அவங்க சொல்லல. சோ அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? வேற என்ன பண்ணலாம்? அப்ப பிசி ஏஎஃப் போக பிசி போக மீதி எது இருக்கும்? நமக்கு டிஇ தான் இருக்கும். ஆனா பாருங்க, டி என்பது எஃப் இன் உடனடி இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப டைரக்ஷன் போடலாமா? நான் ஃபர்ஸ்ட் லைன் டைரக்ஷன் போட்டிருக்கணும். பாருங்க, நமக்கு மேல் நோக்கி இருக்கு. அப்ப என்னது? இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? அப்ப இது ரைட்டு, இது லெஃப்ட். அப்படியே கிளாக் வைஸ் போடலாமா? பாருங்க, ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். ஓகேவா? இப்ப பாருங்க, எஃப் இன் உடனடி அப்படின்னா உடனடி பக்கத்திலே, உடனடி இடதுபுறத்தில். அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல யார் இருக்கா? டி இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப எஃப் இன் உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்கா? டி போடலாமா? எஸ். அப்ப டி போட்டாச்சு.
சி என்பது டியை எதிர்நோக்கி உள்ளார்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்க டிக்கு எதிரில் இருக்கணும். அப்ப டிக்கு எதிரில் நோக்கி யார் இருக்கணும்? சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா எதிர்நோக்கி சி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க சி போட்டாச்சா, ஆல்ரெடி பியும் சியும் ஒரே பக்கத்தில் அமர்ந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க சி போட்டோம்னா கண்டிப்பா பிசின்னு ஒரே பக்கம் தான் இருப்பாங்க. அப்ப பிசி போட்டாச்சு, ஏஎஃப் போட்டாச்சு, டி போட்டாச்சு. இன்னும் வேற யார் இருக்கா? நமக்கு இ மட்டும்தான் இருக்காரு. ஸோ இ போட்டுக்கலாம். ஓகேவா? அதான் ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? சிம்பிளா எஸ் பாக்குறீங்க, கொஸ்டின் அனலைஸ் பண்றீங்க, யார் அதிகமாக ரிப்பீட் வராங்களோ அவங்கள சப்மிட் பண்றீங்க. கரெக்டா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் போட்டு ஆன்சர் சால்வ் பண்றீங்க. இதுல இருந்து சப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது ட்ரையாங்கிள் பார்க்கலாமா? எஸ் பாருங்க, 9 நபர்கள் ABCDEFGHI ஆகிய ஒரு முக்கோண மேசை சுற்றி அமர்ந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. சுற்றினா உள்நோக்கி தான். ஓகேவா? அடுத்தது இதில் 3 பேர் மேசையின் மூலையிலும் 2 நபர்கள் மேசையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மேசையின் உள் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சிருக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கோண வடிவில் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 9 பேர். அந்த 9 பேர்ல 3 பேர் என்ன பண்றாங்க, கார்னர்ல உட்காந்துருக்காங்க. அது உள்நோக்கின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப கார்னர்ல உள்நோக்கின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மீதி இருக்கவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பக்கத்திலேயே உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பக்கத்துலலாம் 2 பேர் போட்டுக்கலாமா? எஸ். அப்ப இங்க 2 பேரு, இங்க 2 பேர். ஓகேவா? போட்டுட்டோம். இதான் அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா? இப்ப இப்படி குறைந்தவரை அடுத்தது டைரக்ஷனும் போட்டுடணும். டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைரக்ஷன் போட்டோம்னா பாருங்க, நமக்கு மேல் நோக்கி இருக்கா, அப்ப ரைட்டு லெஃப்ட் அப்படியே கிளாக் வைஸ்ல சுத்தி போட்டுங்க. பாருங்க, இது ரைட்டு, இது லெஃப்ட். அப்படியே கிளாக் வைஸ் போனா ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். சார் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நான் போட்டுட்டு இருக்குமா சார் அப்படின்னு ஒரு டவுட் வரும். நான் அகைன் சொல்றேன், ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா இது கூட உங்களுக்கு போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சில, அதனால நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டுக்கிட்டோம். இப்போ கொஸ்டினுக்குள்ள போலாமா? கொஸ்டின் வந்து படிச்சு பாருங்க. இ என்பவர் டிக்கு வலதுபுறம் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார் சொல்லிட்டாங்க. ஓகேவா? கரெக்டா அக்யூரேட்டா சொல்றாங்களா? இ என்பவர் டிக்கு ரைட் சைட்ல 3வது இடத்துல உட்கார்ந்து சொல்றாங்க. அப்ப அதே நம்ம கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, டி மேசையின் மூலையில் உட்காரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பி என்பவர் டிக்கு இடதுபுறமாக 2வது இடத்தில் உள்ளார். அப்ப பாருங்க, டி அப்படின்னு வருது. ஒரு நபரை பத்தியே அதிக முறை நம்ம வந்துச்சுன்னா நம்ம அவர் தான் என்ன பண்ணணும், சொல்யூஷன் பாயிண்டா எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இயின் உடனடி வலது பக்கத்தில் சி அமர்ந்துள்ளார். பி மற்றும் டிக்கு இடையில் மறுபடியும் டி வருது. சோ அமர்ந்துள்ளார். ஐ என்பவர் ஏக்கு வலது பக்கத்தில் 3வது அமர்ந்துள்ளார். ஜி டேபிளின் நடுப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். ஆனால் டி உடன் அல்ல. ஹச் என்பவர் மேசையின் மூலையில் அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ கொஸ்டின் படிச்சாச்சு. அதிக முறை டி வருது. சோ அதை நம்ம எடுத்துக்கலாமா? எஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா டி வந்து மேசையின் மூலையில் உட்காரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மூலையில டி உட்காரல, சென்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ சென்டரா எடுத்துக்கும் போது பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இ என்பவர் டிக்கு வலதுபுறம் 3வது இடத்தில் உள்ளான்னு சொல்லிட்டாங்க. அப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல கார்னர் வராது, மீது 2 இடத்துல எடுத்துக்க போறேன். 2 இடத்துல எந்த இடத்துலயும் டி கரெக்டா மென்ஷன் பண்ணல. அப்ப எடுக்கும் போதே எனக்கு 2 பாசிபிலிட்டிஸா வருது. ஓகேவா? ஒன்னு என்ன பண்ணலாம், நான் டி இங்க போட்டுக்கலாம். டி இங்க போட்டுட்டு 2 நம்பர், அதாவது டிக்கு வலதுபுறமா, இப்ப ரைட் ஹேண்ட்ல 1 2 2வது புறமா, சாரி 3வது இடத்துலயா, டிக்கு வலதுபுறமாக 3வது இடத்தில் 1 2 3ன்னு சொல்லிட்டு எங்க போடலாம், இங்க இ போடலாம். ஏன்னா 3வது இடத்துல இ இருக்காங்க. இப்படியும் போடலாம். இல்லைன்னா எனக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன, டி இங்க வச்சும் போடலாமா? பாருங்க, நான் இன்னொரு டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன் பாசிபிலிட்டிஸ்க்காக. ஓகேவா? ஓகேவா? இந்த அதே டயக்ராம நான் டி இங்க எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நான் டி இங்க எடுத்துக்கிட்டேன்னா 1 2 3 3வது நம்பரை விட்டு 3வது நம்பராவா? எஸ், 3வது இடத்தில். இப்போ 1 2 3வது இடத்துல யார் வருவாரு? இ வருவாரு. எனக்கு இப்படியும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? சோ வரைஞ்சிக்கலாம். எது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்ப சூஸ் பண்ணிட்டு ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அடுத்து டி மேசையின் மூலையில் உட்காரவில்லை. ஆமா, நம்ம மூலையில போடல. ஓகேவா? அடுத்து பாருங்க, பி என்பவர் டிக்கு இடதுபுறம் 2வது இடத்துல உள்ளார்னு சொல்லிட்டாங்க. பி என்பவர் டிக்கு இடதுபுறம் 2வது. அப்ப டி இருக்காரு இடதுபுறமா, லெஃப்ட் ஹேண்ட்ல 2வது ஆளா 1 2. அப்ப இந்த இடத்துல யார் வருவாரு? நமக்கு பி வருவாரு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணிடலாமா? டி இருக்காரு, டிக்கு 2வது பொண்ணா 1 2, இந்த இடத்துல பி இங்க வந்துருவாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இயின் உடனடி வலது பக்கத்தில் சி அமர்ந்து உள்ளார்னு சொல்லிட்டாங்க. அதாவது இ இருக்காரு, ஈயோட உடனடி வலது பக்கம், இப்ப ரைட் ஹேண்டா, உடனடி வலது பக்கத்துல எங்க, இங்க வருவார். இங்க யார் இருக்காரு? சி இருக்காரு. அப்ப இந்த இடத்துல சி. அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணலாமா? ஈயோட வலது பக்கத்துல
சி இருக்கார். ஓகே, அடுத்து பாருங்க, பி மற்றும் டி க்கு இடையில் எஃப் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப பி டி இவங்க ரெண்டு யாரும் இருக்கா, எஃப் இருக்காரு. அப்ப எஃப் போட்டுக்கலாமா? அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டிஸ் போட்டுக்கலாம். பாருங்க, டிக்கும் பிக்கும் இடையில் எஃப் அமர்ந்துள்ளார். ஓகேவா, அது போட்டாச்சு. அடுத்து பாருங்க, ஐ என்பவர் ஏக்கு வலது பக்கத்தில் மூன்றாவதாக அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. ஐ பத்தி ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் வேற இடத்துல கொடுத்துருக்காங்களா, இல்ல ஏ பத்தி கொடுத்துருக்காங்களா? எதுவுமே, ரெண்டு பேர் பத்தியும் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால அப்படியே வச்சிருக்கலாம், பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ஜி டேபிளின் நடுப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். ஓகே, ஜி பத்தி ஒன்னும் மென்ஷன் பண்ணல, நடுப்பக்கத்தில் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா டி உடன் அல்லன்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப டி பக்கத்துல கண்டிப்பா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஆல்ரெடி பாருங்க டி பக்கத்துல போட முடியல, அது ஜி. ஆனா இங்க போடக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா, ஆனா இங்க என்ன போடக்கூடாது. அப்ப இது ரெண்டும் கம்பேர் பண்ணும் போதே நமக்கு தெரியுது, இதுதான் நம்ம இந்த டயக்ராம் தான் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பாருங்க, அச்சு என்பவர் மேசையின் மூலையில் அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்களா? அப்ப அச்சு என்பவர் மேசையின் மூலையில் தான் வரணும். ஆல்ரெடி இங்க சி போட்டாச்சு, பி போட்டாச்சு, இன்னும் ஒரு இடம் தான் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா அச்சு இங்க வரதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ரெண்டு இடம் நமக்கு கார்னரா இருக்கு. ஸோ ரெண்டு இடத்துல எந்த இடத்துல போடுன்னு எனக்கு ஆக்யூட்டா என்ன போட முடியாது. அப்ப இந்த டயக்ராம் வந்து நமக்கு சூட்டபிளா கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ரிஜெக்ட் பண்ணா அழிச்சிக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் வச்சு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ மீதி ரெண்டு கார்னர்ல போட்டாச்சு, ஒரு கார்னர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஹெச் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ மீதி எந்த இடம்லாம் ஃபில்லா இருக்கு, பேலன்ஸா இருக்க பாருங்க, 1 2 3 மூணு இடம் இருக்கு. ஓகேவா, இப்போ மூணு இடத்துல வேற என்ன ஃபில் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஐஏ இருக்கா? எஸ், ஐ என்பவர் ஏக்கு வலது பக்கத்தில் மூன்றாவதாக அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ மூன்றாவது அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு இடம் பேலன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஐஏவும் பக்கத்தில் நம்மளால போட முடியாது. ஏன்னா நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்னு தள்ளி இருக்கா. சப்போஸ் நான் இந்த இடத்துல பண்றேன், ஏன்னு போட்டேன், ஏன்னு வரைஞ்சனா வலது பக்கமா, அப்ப ரைட் ஹேண்ட்னு வருதா, வலது புறத்துல மூன்றாவதுல அமர்ந்துள்ளார். பாருங்க, ஏ 1 2 3 மூணாவதுல யார் இருப்பாரு, ஐ அமர்ந்துள்ளார்னு போடலாமா? எஸ், ஐ அமர்ந்துள்ளார்னு போட்டேன். ஓகேவா, ஓகேவா, எஸ். அடுத்தது ஜி டேபிளின் நடு பக்கத்தில் அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்களா? இது எல்லாமே இடத்துல காலியா இருக்கு. ஜி இந்த இடத்துல மட்டும் தான் யார் வருவா, ஜி ஒரு டேபிளுக்கு நடுவில் உட்காந்துருக்காரு. ஓகேவா, ஃபில் பண்ணிட்டுமா? எஸ். கொஸ்டின் பாக்குறீங்க, அனலைஸ் பண்றீங்க, எந்த லாஜிக்ல வருது, எது ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணணும், எதை செகண்ட் சப்மிட் பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு அப்ளை பண்ணாலே நமக்கு ஈஸியா சாம் வந்துடும். ஓகேவா, அப்ப நான் வரைஞ்சிட்டேன். இதுல இருந்து சப் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? எஸ், பாருங்க, டியின் வலது பக்கத்தில் இருந்து காணப்படும் போது டி மற்றும் பி க்கு இடையில் எத்தனை பேர் உள்ளன்னு இருக்காங்க. அதாவது டியின் வலது புறத்தில் இருந்து கணக்கிடும் போது டி மற்றும் பி க்கு இடையில் எத்தனை பேர் இருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது டிக்கும் பி க்கு இடையில் எத்தனை பேர் இருக்காங்க, எஃப் மட்டும் தான் இருக்காங்க. அது வலது புறத்தில் கவுண்ட் பண்ணுமா? எஸ், அதான் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். பாருங்க, டியின் வலது பக்கத்திலிருந்து கணக்கிடும் போது டி மற்றும் பிக்குன்னு சொல்லிட்டாங்க. டி ரைட் ஹேண்ட் பார்க்கணும், ரைட் ஹேண்ட்ல இருந்து பிக்குனா இப்போ 1 2 3 4 5 6. சரிங்களா, அப்ப எத்தனை பேரா, 6 பேர் சென்டர்ல இருக்காங்க. ஓகேவா, அப்ப நமக்கு என்னது, சி ஆப்ஷன் 6 பேரு. சரிங்களா, இதே கொஸ்டின் என்ன பண்ணலாம், டியின் இடதுபுறத்திலிருந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், இடதுபுறம்னா இந்த பக்கம் பார்ப்போம், லெஃப்ட் ஹேண்ட் பார்ப்போம், அப்ப நான் 2 பேர் தான் வரும். ஓகேவா, அப்ப அந்த இடத்துல கேர்ஃபுல்லா கவனிக்கணும். செகண்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் ஈயின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேட்கறாங்க. ஓகேவா, பின்வருவனவற்றில் ஈயின் வலதுபுறத்தில் நான்காவது அமர்ந்திருப்பவர் யாருன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது நபர் டியின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார், ஜி பி பர்த் ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏவும் சியும் வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப ஈயின் வலதுபுறத்தில் 4வது அமர்ந்திருப்பவர் யாரு அப்படின்னு பார்ப்போமா? இப்ப ஈயோட வலதுபுறத்துல 1 2 3 4 4வது இடத்துல யார் வரா, பி வரா. ஓகேவா, இது ஒரு ஆப்ஷன் நமக்கு 4வது தான் சொல்லிட்டு என்ன பண்ண எடுத்த உடனே நம்ம பின்னு கொடுத்துடக்கூடாது. ஆனா பாருங்க, ஏ ஆப்ஷன் பாருங்க, நபர் டியின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அது நபர் டியின் இடதுபுறத்தில் லெஃப்ட் ஹேண்ட்ல 2வது நம்பர் யாரு இருக்கா, அங்கேயும் பி வராரு. ஓகேவா, அப்ப நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல பின்னு பார்த்துட்டோம், ஏயும் வராரு, சி ஆப்ஷனும் வருது. ஓகேவா, அப்ப நமக்கு எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பர்த் ஏ அண்ட் சி. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகேவா, அவ்வளவுதான் நமக்கு மொத்தம். அதாவது லீனர் பார்த்தோம், சர்க்குலர் பார்த்தோம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். சரிங்களா, இது வந்து 2 வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும், இந்த டைப் பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி திரும்ப சொல்றேன், எடுத்த உடனே பார்த்த உடனே கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்காக நிறைய டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா, 1 by 1 ஸ்டெப்பா போட்டு கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சம் எப்படி ஃபாஸ்டா போடலாம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? எடுத்த உடனே நான் ஃபாஸ்டா போடணும், எடுத்த உடனே நான் டைம் சேவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த டாபிக் வந்து சூட்டபிள் ஆகாது. ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம ஒவ்வொரு விதமா படிக்கணும். சரிங்களா? அப்ப அந்த விதமா படிச்சாதான் நமக்கு என்னது எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்த டாபிக்ல ஸ்லாலிசம், அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ.